வெளியான முக்கிய அறிவிப்பு, இலவச வீட்டிற்கான நியூ அப்டேட் வந்திருக்குங்க. முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இந்த இலவச வீட்டிற்கான தகுதிகள் என்னென்ன, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, இதை பற்றின முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் இதை பற்றின முழு விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்க கையில ₹1 கூட செலவு இல்லாம உங்களுக்கான சொந்த வீட்டை கட்டணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். தமிழக அரசுடைய பசுமை வீடு திட்டம். முதல்ல நம்ம தமிழக அரசு கொண்டு வந்திருக்க சூப்பரான ஸ்கீம் பத்தி பார்த்துடலாம். கிராமப்புறங்களில் இன்னைக்கு வரைக்கும் குடிசையிலையும் கூரை வீடுகள்லையும் கஷ்டப்படுற ஏழை மக்களுக்காகவே பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்டதுதான் முதலமைச்சரின் சூரிய மின்சக்தி பசுமை வீடு திட்டம். வீடே இல்லாத பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு 300 சதுர அடியில பக்காவா அரசே வீடு கட்டி தராங்க. இதுக்கான கட்டுமான செலவான ₹2,10,000 அரசாங்கமே ஏத்துக்கிறாங்க. பழைய கூரை வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்டிக்கலாம். இதுக்கு தேவையான சிமெண்ட், கம்பி, கதவுன்னு எல்லா கட்டுமான பொருட்களையும் ஊராட்சி துறை மூலமாகவே வழங்கிடுவாங்க. இலவசமா சோலார் லைட் வசதியும் உண்டு. இந்த திட்டத்துக்கு நீங்க உங்க கிராம பஞ்சாயத்து ஆபீஸ்ல நேரடியா போய் ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். முதலமைச்சரின் சூரிய மின்சக்தி பசுமை வீடு திட்டம், சீஃப் மினிஸ்டர்ஸ் சோலார் பவர் கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் பற்றிய முழுமையான விவரங்களை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த திட்டம் குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்காக தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரத்யேக திட்டம் அப்படின்னே சொல்லலாம். 300 சதுர அடியில் வீடு கட்டி அதற்கு தேவையான சோலார் விளக்குகள் அமைத்து இலவசமாக அரசே வழங்கிடும். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, இதற்கான தகுதிகள் நீங்க எந்த கிராம ஊராட்சியில் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஊராட்சியின் நிரந்தர குடியிருப்பு வாசியாக இருக்க வேண்டும். நகர்ப்புறங்களில் இருப்பவர்களுக்கு இந்த திட்டம் கிடையாது. வீடு கட்டுவதற்கு சொந்தமாக குறைந்தபட்சம் 300 சதுர அடி நிலம் மற்றும் அதற்கான பட்டா உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் பெயரிலோ இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் வறுமை கோட்டிற்கு கீழ் BPL அதாவது பிலோ போவர்ட்டி லைன் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவராக இருக்க வேண்டும். உங்கள் பெயரிலோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய பெயரிலும் இந்தியாவில் எங்கும் கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. குடிசை அல்லது ஓட்டு வீட்டில் வசிப்பவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள். இதற்கு முன்பு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அல்லது கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் போன்ற வேறு எந்த அரசு வீட்டு வசதி திட்டத்திலும் நீங்கள் பயன் பெற்றிருக்க கூடாது. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள். இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆதார் அட்டை தேவைப்படும். இந்த ஆவணங்களின் நகல்கள் நீங்க தயாரா வச்சுக்கோங்க. அடுத்ததா குடும்ப அட்டை தேவைப்படும். ரேஷன் கார்டு தேவைப்படும். அடுத்ததா வீடு கட்ட போகும் இடத்திற்கான பட்டா, சிட்டா மற்றும் அடங்கல் தேவைப்படும். அதுக்கு அடுத்ததா வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட் தேவைப்படும். கிராம நிர்வாக அதிகாரி VAO மூலம் பெறப்பட்டது. அடுத்ததா சாதி சான்றிதழ், காஸ்ட் சர்டிபிகேட் தேவைப்படும். முன்னுரிமை அடிப்படையில் வீடுகள் ஒதுக்கப்படும் என்பதால் இது தேவை. அடுத்ததா வங்கி கணக்கு புத்தகம், பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்ததா பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். அடுத்ததா நீங்கள் தற்போது வசிக்கும் குடிசை வீட்டின் புகைப்படம், இது தேவைப்பட்டா கேட்பாங்க. அடுத்ததா இந்த திட்டத்திற்கு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணுமா ஆஃப்லைன்ல விண்ணப்பிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முற்றிலும் ஆஃப்லைன் முறை மட்டுமே.
நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த பசுமை வீடு திட்டத்திற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க எந்த வெப்சைட்டும் கிடையாது. யாராச்சும் உங்ககிட்ட ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நீங்கள் நம்ப வேண்டாம். அது போலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆஃப்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா உங்களுடைய கிராம பஞ்சாயத்து அலுவலகம், வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கேயும் விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லாட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு, பிடிஓ ஆஃபீஸ், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேரில் சென்று நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பசுமை வீடு திட்டத்திற்கான விண்ணப்ப படிவம் கேட்டு வாங்கி அது சரியாக நீங்கள் நிரப்பி கொடுக்கணும். மேலே சொன்ன அனைத்து ஆவணங்களின் ஜெராக்ஸ் நகல்களையும் அதனுடன் இணைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம், அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் அல்லது கிராம நிர்வாக அதிகாரி அல்லது பிடிஓ கிட்ட நேரில் வந்து சமர்ப்பிக்கணும். நீங்கள் விண்ணப்பித்த பிறகு தகுதியான பயனாளிகள் பட்டியல் கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி பட்டியலை மாவட்ட ஆட்சியர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒப்புதல் அளிப்பார். ஒப்புதல் கிடைத்ததும் உங்கள் வீடு கட்டும் பணி தொடங்கும்.